அன்பான உறவுகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப நமக்கு பலன் தரக்கூடிய சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியம். அதாவது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்கிற டிப்ஸை இப்போ டாக்டர் சொல்கிறாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை தள்ளி போகிறவங்களுக்கு, ஈவன் 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம்னு தள்ளி போகிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஒன்று தான் இந்த சின்ன வெங்காயம். உள்ளின்னு சொல்லுவாங்க, நாட்டு வெங்காயம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லோருமே அவங்களோட சமையலில் கண்டிப்பாக இந்த உள்ளியை சேர்த்துக்குவாங்க. ஆனால் இப்போது நாகரிகமும் வளர்ந்தாச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் வேலைக்கு போகணும், சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளியெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் வாங்கி ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணாமே போனனால தான் எனக்கு கருத்தரிக்க முடியலை, எனக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஆண்மை குறைபாடாக இருக்குது, விந்தணு குறைபாடாக இருக்குன்னு நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். கல்யாணம் ஆன கணவன் மனைவி 2 பேருமே எவ்வளோ வருஷங்கள் குழந்தை தள்ளி போனாலும் பரவாயில்ல, இல்லை குழந்தைக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு 48 நாளைக்கு இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஆண்கள் இதை எடுத்துக்கும் போது அவங்களோட கைப்பிடி அளவுக்கு எடுத்து சாப்பிட்ணும். இதே பெண்கள் சாப்பிடும்போது பெண்களோட கைப்பிடி அளவுக்கு கண்டிப்பாக சாப்பிட்ணும். இதை நீங்கள் எப்படினாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் சமைச்சு சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி என்னன்னாலும் செஞ்சு சாப்பிடுங்க. வெங்காயத்தை அரைச்சி ஒரு லேகியம் மாதிரி போட்டு வாயில் போட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிருங்க. அப்படி இல்லை என்னால் பச்சையாகவே சாப்பிட முடியும் அப்படின்னா நல்லா மென்று சாப்பிடுங்க. இல்லை எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் காய்கறி ஏதாவது பொரியல் பண்ணும்போது காய்கறியை கம்மியாக சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயத்தை அந்த அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை சாப்பிடுங்க. இல்லை வெங்காயத்தை அரைச்சி அதோட தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. வெங்காயத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை வதக்கி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வகையில் உங்களால் அந்த வெங்காயத்தை எடுத்துக்க முடியுமோ அந்த வகையில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக 48 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுக்கணும். அப்போனா தான் அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது ஆண் பெண் 2 பேத்துக்குமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு அவங்களோட விதைப்பையில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி அவங்களுக்கு நார்மலான ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க வச்சு நல்லபடியாக ஒரு குழந்தை தரிக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் உதவுது. பெண்களாக இருந்தால் இந்த சின்ன வெங்காயம் அவங்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட மலைவேம்புக்கு ஈக்குவலான ஒரு ரெமடி தான் இது அவங்களோட கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா கிருமிகளையும் அழித்து அவங்களோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்குது, 40 நாள் கழிச்சு தான் வருது, குழந்தை தான் அதனால தான் தள்ளி போயிருக்கோன்னு யோசிச்சா பீரியட்ஸ் வந்துடுது. 2-3 நாள் வருது, அப்புறம் விட்டுருது, அப்புறம் விட்டு வருது, ஒரு நாள் லைட்டாக படுது நின்றுது அப்படின்னு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயத்தை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் விட்டுட்டு பெரியவங்க பப்பாளி சாப்பிட சொன்னாங்க, அன்னாச்சி சாப்பிட சொன்னாங்க, எள்ளு சாப்பிட சொன்னாங்க, இதெல்லாம் சாப்பிட்றதுனால பீரியட்ஸ் ஒழுங்காக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இதோட பின்விளைவுகள் அதிகமாக தான் இருக்கும். சித்த மருத்துவரே இதை சொல்லியிருக்காங்க. பப்பாளி, அன்னாச்சி, எள்ளு இதெல்லாம் நீங்கள் பீரியட்ஸ் வர்றதுக்காண்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஃப்ளோ அதிகமாக தான் இருக்கும், 10-12 நாளுக்கு விடாமல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்காமல் சின்ன வெங்காயத்தை 48 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தாலே நம்ம அதையே திங்க் பண்ணி நம்ம குழந்தைன்னு நினைக்கும், அது வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே திங்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால கூட குழந்தை தரிக்க வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஸோ ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், இல்லை ஆண்மை குறைபாடாக இருந்தாலும், இல்லை கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு பேசிட்டாலே நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது சாப்பிட்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, எதுவும் மருந்து கிடையாது. இது நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறனால கண்டிப்பாக அது எப்போவுமே நன்மையில் தான் முடியும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.